டே 4 77 நாளில் 1 லேக், சரி 75 நாளில் 1 லேக் சம்பாரிச்சே தீரணும் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி ஒரு வெறி கொண்டு இருக்கும். ஸோ வீட்டிலேருந்து கிளம்பிட்டேன். இப்போ சொல்லுங்கள் ப்ரோ, நேற்று நைட்டு 8 மணிக்கு தூங்குனீங்க, எத்தனை மணிக்கு வந்தீங்க அப்படின்னா நேற்று அதாவது எபிசோடு 3 ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு ஃபுல்லாக புரியும், டே 3 vlog ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு புரியும். ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம 10:45 மேலே தான் வீட்டிலே வந்திருப்போம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகி பேக் வாங்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம நுங்கம்பாக்கத்துக்கு போயிட்டு வந்திருப்போம். அதனால் ரொம்ப டைம் ஆகிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு நான் 10:40க்குலாம் வந்து டக்கு சாப்பிட்டு எடிட்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். 11 மணி எடிட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்டோரேஜ் ஃபுல்லாக ஆகிடுச்சு. அதை லேப்டாப்பில் ஏற்றுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆண்ட்ராய்ட்லாம் இருந்தால் ஃபோல்டர் போட்டு டக்குன்னு எல்லாத்தையும் ஒரே ஃபோல்டர் டக்குன்னு காப்பி பண்ணால் இதுவாகிடும். பட் ஐஃபோனில் அங்கங்கே ஒன்று இருக்குது. ஸோ பாதி ஏற்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மணி வந்து பார்த்தீங்கன்னா 11:40 அந்த மாதிரி ஆகிடுச்சு. 11:40 தான் வந்து எடிட் பண்ண ஆரம்பித்தேன். 12 வரைக்கும் எடிட் பண்ணிட்டேன். 12:30 வரைக்கும் எடிட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னடா அது 12 மணி ஆகிடுச்சு, மணி நம்ம 5 மணிலாம் ஏஞ்சிக்கணுமே, அப்போ தான் ஆன் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சூரியம் சரிங்க ஒருகளே நான் ஆன் பண்ணிட்டு அப்புறமா கண்டினியூ பண்ணுறேன். ஒருகளே 6:18 தான் ஆன் பண்ணியிருக்கோம். வழக்கம் போல் வந்து பார்த்தீங்கன்னா டே பை டே கொஞ்சம் டைமிங் இதுவாகிட்டே போகுது. எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது. என்னடா மகேஷ் டே பை டே லாகின் ஸ்டார்ட் பண்ணுற டைம் இது பண்ணிட்டே போறியா அப்படின்னு சொல்லி எனக்கே தோணுது. என்ன நினச்சா எனக்கே கோவமாக இருக்கேன் என் மேலே. கண்டிப்பாக திருத்திக்கணும் கூடிய சீக்கிரத்தில். வேறு ஒன்றும் இல்லை, ஒரு நைட்டு லேட்டாக தூங்கினதால அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டிங். சரி இப்போ மறுபடியும் எங்கடா வீட்டுக்கு போயிட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வேறு ஒன்றும் இல்லை, சாப்பாடு அந்த கட்டைப்பையை மறந்துட்டு வரவர்களே. அவசரப்பட்டு மறந்துட்டேன். நான் அதை போய் எடுத்துகிட்டு வரும்போது மறுபடியும் கண்டினியூ பண்ணுறவர்களே கட்டைப்பை எடுத்துட்டேன். இதில் தான் வந்து பார்த்தா சாப்பாடு இருக்குது. அப்புறம் கொஞ்சம் ஆர்டர்லாம் வந்து கொஞ்சம் பெருசாக நிறைய போட்டான்னா பேக்கில் பாதி வச்சுட்டு கட்டைப்பையில் பாதி வச்சிடுறேன். அப்போ தான் சேஃபாக எடுத்துகிட்டு போக முடியும். சரி ஓகே ஒருகளே. ஆனால் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஹவர் கூட தூங்க இருக்க மாட்டேன் ஒருகளே. 12 மணிக்கு தான் தூங்க ஆரம்பித்தேன். 12:20 12:20 12:35 12:40 அந்த டைமில் தான் தூங்க ஆரம்பித்தேன். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 4 மணிலாம் எழுந்திரிச்சினேன். ஏன்னா வந்து இன்றைக்கி எடிட்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா காலைல 4 மணிக்கு மேலே தான் பாதிலேருந்து பண்ண ஆரம்பித்தேன். 5:35 தான் ஒரு எடிட்டிங்கே முடித்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் வர. சரி இன்றைக்கி எப்படி வீடியோ எடுக்க போகிறேன்னு சொல்லி தெரில. ஐஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அப்படியே தான் இருக்குது ஸ்டோரேஜ். நிறைய வ்ளாக்லாம் எடுத்து வச்சுருக்கேன், அதனால் எடிட்டே பண்ணலை. அது லேப்டாப்பில் ஏற்றுறது கூட டைம் இல்லை உதவலை. சரி இப்போ எடிட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பட் இன்னும் அப்லோட் பண்ண கூட ஆரம்பிக்கல, இன்னும் தமிழில் வைக்க ஆரம்பிக்கல. ஸோ எப்படி ஆனால் இன்றைக்கி கன்ஃபார்ம் 6 மணிக்கு வ்ளாக் வந்துடும் ஒருவேளை கன்ஃபார்ம். ஒருவேளை சர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 20 ரூபா போட்டிருக்காங்க. அதாவது 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் எப்பயுமே சர்ஜி போடுவாங்க 20 ரூபா. ஒருவேளை டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:33 ஆயிடுச்சு. இன்னும் ஒரு ஆர்டர் கூட போடல. அதுக்கப்புறம் தான் வந்து உண்மையான ஆட்டமே ஆரம்பிக்க போகுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தா ஆர்டர் ரொம்ப கம்மியாக இருக்குது. தான் நேற்று ஒரு அண்ணா கேட்டேன். அந்த அண்ணனுக்கு வந்து பார்த்தா தம்பி ஆர்டரே வரல, இப்போ ஒரு 20 ஆர்டர் தான் வந்துட்டு இருக்குன்னு சொன்னார். வச்சுச்சோ நம்ம சவுண்டில் நம்ம அண்ணனுக்கு அப்போ நமக்கும் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றது. ஸோ இதுக்கப்புறம் போக போக நான் உங்களுக்கு பார்ப்பீங்க அவர்களே. ஆனால் ஒன்று நம்ம கண்டிப்பாக 1 லேக் செஞ்சு அச்சீவ் பண்ணியே தீருவோம். சரி ஓகே அவர்களே, நான் பெட்ரோல் போட்டு அப்புறமா கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஒருவர்களே டைம் வந்து பார்த்தா கரெக்டாக 6:36 ஆச்சு. நான் எப்பயும் போல் வந்து பார்த்தா 257 ரூபாய்க்கு, அதாவது 2 லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் போட்டாச்சு. ஸோ ஆனால் உண்மையாக வேறு லெவலில் ஒரு பைக் வந்து பார்த்தா இந்த பைக் மைலேஜ் இன்னும் டெஸ்ட் பண்ணி பார்க்கல, இல்லை எவ்வளோ கரெக்டாக கிடைக்குது அப்படின்னு சொல்லி. கரெக்டாக வரணும், அதை நான் ஒரு விலாகாக போகிறேன். இல்லை ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா தீர்ந்து போதில்ல, அப்போ கரெக்டாக ஒரு லிட்டர் போடுறேன். 1 லிட்டருக்கு எவ்வளோ கிடைக்குது சொல்லி அன்றைக்கி நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று எபிசோட் கொஞ்சம் மொக்கையாக இருந்ததுன்னா தயவு செஞ்சு மன்னிச்சிக்கோங்க. காரணம் வந்து நான் தூக்க கலரில் தான் எடிட் பண்ணேன். ஒரு பக்கம் கண்ணில் வந்து எரிய ஆரம்பிச்சிச்சு செம்மையாக. பட் இருந்தாலும் இல்லை, நான் எடிட் பண்ணி தான் ஆகணும், வீடியோ போஸ்ட் போட்டு தான் ஆகணும் 6 மணிக்கு சொல்லி கண்ணை திறந்து வச்சு கண்ணில் தண்ணியெலாம் ஊற்றி எடிட் பண்ண ஆரம்பித்தேன். ஒருவேளை 7:04 தான் ஃபஸ்ட் ஆர்டர் போட்டிருக்கான். பட் காலையிலே ஒரு விஷயம், என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு மேலே சர்ஜி எடுத்துட்டான். ஸோ கரெக்டாக அந்த டைமில் போடுறான். அது இங்கே இல்லைங்க, பூந்தமல்லியில் இருக்குது. ஸோ அங்கே வலிச்சு எங்கேயோ போட்டிருக்கான். அங்கேருந்து இங்கே வரணும். பூந்தமல்லிலேருந்து கிட்டத்தட்ட 5.5 கிலோமீட்டருக்கு 30 ரூபா தான் போட்டிருக்கான். இதுக்கப்புறம் தான் உறவுகளே நீங்கள் பார்ப்பீங்க எவ்வளோ கஷ்டமாக இருக்க போகுது, என்னென்ன ஆக போகுதுன்னு சொல்லி இதுக்கப்புறம் தான் பார்க்க போகிறீங்க. பட் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. வாங்க அவர்களே பார்த்துடலாம். 2ல் 1 ஏப்ரல் 28 நைட்டு கண்டிப்பாக 1 லேக்கை நம்ம டெஃபினட்டாக சேர்த்தே தீரணும். நீங்கள் வேணால் பாருங்கள். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோ சொல்லியிருந்தார், ஜொமேட்டோவில் ஜாயின் பண்ணிக்கோங்க, நல்லா ஆர்டர் வருது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதாவது ஜோனை பொறுத்து ப்ரோ, சில பேர் ஜோனில் அங்கே நல்லா ஆர்டர் வந்துகிட்டே இருக்கும், சில ஜோனில் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி வரும். ஸோ எங்கள் ஏரியாலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோவில் 10 ஹவர் அந்த மாதிரி பார்த்தா கூட ஒரு 600 அவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா வருது. இன்சென்டிவ்லாம் சேர்க்காமல், அதாவது லாபம் சொல்கிறேன், பெட்ரோல் எல்லாம் போய் ஒரு 600 500 அவ்வளோ தான் வருது. ஸோ நமக்கு ஸ்விக்கிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 700 அந்த மாதிரி வந்துடுது ஒரு சில டைம்லாம். ஸோ அதுலேயும் ஒரு சில டைமில் ஆர்டர் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஆனால் அதில் வந்து ஜொமேட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்தால் வீக்லி கிடையாது, வீக்லி வந்தால் டெய்லி கிடையாது. ஆனால் ஸ்விக்கியில் டெய்லியும் இருக்குது, வீக்லியும் இருக்குது. ஸோ நீங்கள் போக நீங்கள் புரிஞ்சுப்பீங்க.
பட் வந்து சில ஜோனில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விக்கியோட ஜொமேட்டோ பெஸ்ட்டாக இருக்கும். அங்கே ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ கிலோமீட்டருக்கும் இங்கே மணி அதிகமாக தருவோம். ஸோ ஒருகளே டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8:48 ஆகுது. இது வரைக்கும் நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 69 ரூபா தான் வந்திருக்கு. வெறும் 2 ஆர்டர் தான் பார்த்துருக்கோம். கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 1/2 hour வந்து சும்மா தான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். எடிட்டிங் வேலை கொஞ்சம் பார்த்துக்கிட்டு சும்மா தான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். ஸோ 2 ஆர்டர் தான் பார்த்துருக்கோம். அந்த எவ்வளோ நான் லாகின்ஸ் இருக்கோம், லாகின்ல இருந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை காட்டில் ஒருகளே எவ்வளோ நேரம் 2 hour 28 நிமிஷம் நம்ம லாகின் வந்திருக்கோம். டைம் வந்து பார்த்தா கரெக்டாக 8:50 ஆகுது. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு ஆர்டர் போட்டாங்க. அதாவது 5.5 கிலோமீட்டருக்கு 38 ரூபா தான் ஒரு போட்டிருக்காங்க. அது ரொம்ப தூரம். பரவாயில்ல, நான் போய் டக்குன்னு கொடுத்துட்டு டக்குன்னு மதியானம் மாதிரி ரெடி பண்ணுறேன். அதுக்குள்ளே டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3 ஆயிடுச்சு. ஸோ இது வரைக்கும் நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 492 ஏர்ன் பண்ணியிருக்கோம். சரி இப்படி இப்போ எங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு கேட்டால் இங்கே ஒரு ஹோட்டல் இருக்க ஒரு இது உள்ள. ஸோ ஃபுட்டு ஒன்று ரெடியாக இல்லை, ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் 10 நிமிஷம் ஆகிடுச்சு. சரி 5 நிமிஷம் எடிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எடிட் பண்ணி எடிட்டிங்கே முடிச்சிட்டேன் கொஞ்சம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ரெடி ஆகலை. சரி அதான் வீடியோ ப்ளாக் மேக் பண்ணலான்னு சொல்லி மேக் பண்ணிட்டேன். ஸோ டைம் வந்து பார்த்தா கரெக்டாக 3 நாள் ஆயிடுச்சு. இது வரைக்கும் நம்ம 492 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். இந்த ஆர்டரு சேர்த்தா இந்த ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா 34 ரூபா ஆர்டர். கரெக்டாக நம்ம வீட்டு பக்கத்துலேயே போட்டிருக்காங்க 34 ரூபா ஆர்டரு. ஸோ இதையும் சேர்த்தா 526 ரூபா வரும்ல. 526 ரூபா நம்ம ஏர்ன் பண்ணிவிடுவோம் இதை முடிச்சிட்டா. ஸோ ஆனால் இன்றைக்கி ஒரு ஃபுல்லாக 20 ரூபா ஆர்டர் தான் வரும்ல. தலைவலி ஆகி கொடுச்சு. அதுவும் இந்த ஜீனி ஆர்டர்லாம் 20 ரூபா ஆர்டர் போட்டு டென்ஷன் பண்ணுறாங்க பாருங்க. ஸோ 20 ரூபான்னு சொல்லிட்டு 3.5 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் ஜீனி ஆர்டர் 20 ரூபாலையும் ஜீனி ஆர்டர்லாம் வருதுப்பா. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணியிருந்தாங்க ஒரு தங்கச்சி, ஒரு பொண்ணு, நம்ம வயசு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு நினைக்கிறேன். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணியிருந்தாங்கன்னா பென்சிலு, ஸ்கேலு, நோட்டு அது ஒரு கடை போட்டு நம்ம போய்ட்டு அந்த கடையில் போய் வாங்கிட்டு அவங்க வீட்டில் கொடுக்கணும். அந்த மாதிரிலாம் இருக்குது. அதுக்கு வெறும் 20 ரூபா. ஆனால் எங்கேருந்து நான் பீஸாட்லேருந்து அங்கேருந்து 2 கிலோமீட்டர் வலிச்சு அங்கேருந்து அது ஒன்றா. அதே மாதிரி இன்னொரு அக்காவும் அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா சிப்ஸ் போர்டு வாங்கினு சொன்னாங்க. அதுவும் 20 ரூபா ஆர்டர் தான். ஸோ அந்த மாதிரி ஆர்டர் அப்புறம் 20 ரூபா ஆர்டர் அங்கே போட்டு ஒரே டார்ச்சர் பண்ணிட்டான். பட் ஜாலியாக தான் இருந்துச்சு ஒரு ரைடிங். ஜாலியாக தான். அந்த GTA Vice City எல்லாம் இருக்கும்ல, GTA Vice City கேம் வண்டி எடுத்து பெட்ரோல் போட்டு அப்படியே சுற்றிட்டு தான் அந்த மாதிரி வந்து நிறையா ஜாலியாக என்ஜாய் பண்ணி தான் பண்ணிட்டுருக்கேன். பட் ஆனால் உடம்பு மட்டும் செம்மையாக வலிக்குது. அப்புறம் தூக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம 4 hour தான் தூக்கணும் அவர்களே. என்னடா உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்கும் அப்படின்னு யோசித்தேன். பட் யூடியூப்பில் பார்த்தேன் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 நாள் 2 நாள் தான் தூங்காமல் வந்திருக்காங்களாம். அவங்கள பார்க்கும்போது டேய் 2 நாளே தூங்காமல் வந்து செம்மையாக இருக்காங்க, நீ என்னடா 4 hour தூங்கிட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானே என்ன மோட்டிவேட் பண்ணிக்கிட்டேன். சரி ஓகே வரல, இந்த ஆர்டர் கொடுத்துட்டு நான் மொத்தம் எல்லாம் வீட்டுக்கு போய் கண்டினியூ பண்ணுறேன். உறவுகளே கரெக்டாக டைம் என்னென்னா 3:40. இந்த டைம் தான் நம்ம ஆஃப் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்திருக்கோம். இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு உறவுகளே அந்த ஆர்டர் முடிச்சுட்டு நம்ம வர்றதுக்கு. கரெக்டாக 40 நிமிஷம் இருக்குது. ஆனால் வெயிட்டிங் சார்ஜஸ் போட்டிருக்காங்க. எவ்வளோ போட்டிருக்காங்க அப்படின்னா 10 ரூபா தான் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. 538 ரூபா நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும். 9 ஹவருக்கு மேலே லாகின்ல இருந்திருக்கோம். 9 hour 18 நிமிஷம் மேலே லாகின்ல இருந்திருக்கோம். 538 ரூபா தான் நம்ம சம்பாதிச்சிருக்கோம். அது ஒர்த்தா இல்லை நீங்கள் சொல்லுங்கள். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி ரொம்ப இழுத்து வச்சிட்டான். வெறும் 20 ரூபா ஆட்டு தான் போட்டான். பட் எல்லா நன்மைக்கே கண்டிப்பாக நம்ம 1 lakh அச்சீவ் பண்ணுவோம். சரி ஓகே, நான் போய் விஜய் சார் சொல்லுவார், நான் போய் ப்ரெஷ் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு வந்துடுறேன். அந்த மாதிரி நான் போய் சாப்பிட்டு குளிச்சுட்டு அப்புறமா கண்டினியூ பண்ணுறேன் போகும்போது உறவுகளே. அப்புறம் சார்ஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. எவ்வளோ இருக்குன்னா வெறும் 8% இருக்குது உறவுகளே. அவ்வளோ சார்ஜ் போடணும். அதுக்கு தான் மெயினாக சீக்கிரமாக வந்துடுது இந்த மாதிரி 3 மணிக்கெலாம். பவர் பேங்க் இருக்குது, ஆனால் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது உறவுகளே பவர் பேங்க்கில். சரி ஓகே, நான் அப்புறமா கண்டினியூ பண்ணுறேன் போகும்போது. ஸோ உறவுகளே டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:27 ஆகுது. என்ன ப்ரோ வீட்டிலேருந்து வரதெல்லாம் காட்டவே இல்லை, எப்போ ஆன் பண்ணிங்க ஈவினிங் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது வேறு ஒன்றும் இல்லை. நம்ம வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சொந்தக்காரவங்க வந்துட்டாங்க பத்திரிக்கை எடுத்துக்கிட்டு. ஸோ அவங்க கிளம்பும் போது வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் பூந்தமல்லி போய் விட்டு வந்தேன். அவங்களுக்கு கூப்பிட்டு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எதுவுமே எடுக்கல. அதுவும் இல்லாமல் அங்கே நிறுத்திட்டு போகும்போதே ஆன் பண்ணிட்டே போயிட்டேன். எத்தனை மணிக்கு ஆன் பண்ணேன்னா 4:50 சம்திங் அந்த டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணிட்டேன். அப்போ அதுலேருந்து ஆன் பண்ணி ஒரே ஒரு ஆர்டர் தான் நம்ம பார்த்துருக்கோம். சுத்தமாக ஆர்டரே வரல. அதுவும் இந்த நமக்கு பூந்தமல்லிலேருந்து பூந்தமல்லில் விட்டோம். அவங்கள விட்டுட்டு அங்கேருந்து ஒரு ஆர்டர் இங்கே போட்டிருக்கான். எங்கே போட்டிருக்கான்னா இங்கே ஒரு ஹைவே வருங்களே, சங்கீதா ஒரு ஹைவே, அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் வச்சுக்கோங்க. ஹைவேல போட்டான். ஹைவேல தான் நின்றுக்கிட்டு இருக்கேன். இதுவும் நம்ம ஜோன் தான். பட் இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதுவும் போடல, ஆர்டரே போடல. அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். டைம் வந்து பார்த்தா கரெக்டாக இப்போ 6:27. இது வரைக்கும் நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 589 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம் வரவில்லை. ஸோ இதுதான் நம்ம ஏர்னிங்ஸாக இருக்குது இன்றைக்கி எப்படியாச்சும் ஒரு 800 ரூபா பண்ணிட்டா கூட ரொம்ப சந்தோஷம். அப்புறம் நிறைய பேர் ஒருத்தவங்க கேட்டாங்க, ப்ரோ நீங்கள் டெய்லி சம்பாதிக்கிறீங்களே அதில் பெட்ரோலை மைனஸ் பண்ணால் தான் வந்து உங்களோட உண்மையான இது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்களுக்கு நம்ம டெய்லி இன்சென்டிவ் வரது தெரில போல். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி இன்சென்டிவ் வந்து எவ்வளோன்னா 305 ரூபா வரும். 275 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா இன்சென்டிவ். மிச்சம் 30 ரூபா வந்து அவங்க பெட்ரோலுக்கு கொடுப்பாங்க.
ரூபா இன்சென்டிவ். அதில் நம்ம 260 ரூபா போட்டால் கூட மிச்சம் 45 ரூபா வந்து நம்மளுக்கு லாபம் தான். அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கணும். ஸோ அதனால் அவங்க பார்த்தோன்னா அவங்களுக்கு சொல்கிறேன், நம்மளுக்கு இன்சென்டிவ் வரதில் நம்ம பெட்ரோல் போட்டுப்போம், நம்ம ஏர்னிங்ஸ் ஃபுல்லாக நம்ம லாபம் மாதிரி தான். அப்புறம் எங்களுக்கு இன்னொன்று சொல்கிறேன், நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி இன்சென்டிவ் வரும். ஒரு வீக்லி வந்து பார்த்தீங்கன்னா 2500 வரும். அது இதெல்லாம் இல்லாமல் 2500 வரும். இப்போ நம்ம வாரம் ஃபுல்லாக 7 நாளுக்கு 7000 ரூபா சம்பாதிச்சோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த வீக்லி வந்தது அப்படின்னா 8000 9000 அந்த மாதிரி நம்ம சம்பாதிச்சிடலாம். அதுதான் பிளானில் இருக்குது. நிறைய பேர் கேட்குறாங்க, ப்ரோ ஜொமேட்டோவில் வந்து 7 ஹவருக்கு 1000 ரூபா 1100 ரூபா சம்பாதிச்சு போகிறாங்க, ஸ்விக்கியில் ரொம்ப கம்மியாக தராங்க ப்ரோ அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர். ஆனால் ஜொமேட்டோவில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜொமேட்டோ நல்லாவே ஆர்டர் வருது. ஆனால் என்ன ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜொமேட்டோ வந்து டெய்லி வந்தால் வீக்லி கிடையாது, வீக்லி வந்தால் டெய்லி கிடையாது. அது ஆனால் ஸ்விக்கியில் வந்து டெய்லியும் இருக்குது, வீக்லியும் இருக்குது. அப்புறம் வந்து இன்னொன்று, நானும் வந்து நான் ஃபஸ்ட்டு அல்ட்ரா பார்த்துருந்தேன்ல, அப்போ நானும் இன்னொரு அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா ஒரே டைமிங்கில் அவர் வந்து 8 மணிக்கு ஆன் பண்ணுவார் சொல்கிறேன். அவர் வந்து 8 மணிலேருந்து காலைல 8 மணிக்கு ஆன் பண்ணுவார். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மதியானம் ஒரு 1 ஹவர், அதான் நம்மள மாதிரி 1 ஹவர் மட்டும் கேப் எடுப்பார். அதுக்கப்புறம் வந்து 1 ஹவர் கழிச்சு ஆன் பண்ணிவிட்டு அப்புறம் நைட்டு 11 12 2 மணி வரைக்கும் கூட ஓட்டுவார் அவர். ஒரு நாளைக்கு 1000 ரூபா வரணுன்றதான் ஒரு டார்கெட்டு. வாரத்துக்கு எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 11,000 ரூபாய் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிற்கும். நமக்கும் வந்து அப்போ நான் இதே மாதிரி தான் பார்த்துக்கிட்டு எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 11,000 நிற்கும். ஆனால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா கரெக்டாக இப்போ 6 7 மணிக்கு தான் அப்போலாம் ஆன் பண்ணுவேன். 7 அந்த டைம் ஆன் பண்ணுவேன். அப்புறம் 3 மணிக்கு வந்து ஆஃப் பண்ணுவேன். அப்புறம் 1 ஹவர் 1.5 ஹவர் கேப் எடுத்துட்டு அதுக்கப்புறம் 4 மணி 1 ஹவர் மட்டும் கேப் எடுத்துட்டு மறுபடியும் ஆன் பண்ணி 9 மணிலாம் ஆஃப் பண்ணிட்டு போய்டும் அப்போலாம். ஆனால் நம்மளுக்கும் அவர் ஈக்குவலாக தான் வந்து சேலரி வந்துட்டுருக்கோம். அதனால வந்து எனக்கு இதுவே ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. எனக்கு ஜொமேட்டோ வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் வீக்லியும் தந்தாங்கன்னா எனக்கு நான் ஸ்விக்கி நான் கண்டிப்பாக ஓட்டியிருக்க மாட்டேன். ஜொமேட்டோக்கு ஜம்ப் ஆகி போயிட்டே இருந்திருப்பேன். பட் அதில் டெய்லி வந்தால் வீக்லி கிடையாது, வீக்லி வந்தால் டெய்லி கிடையாது. அதுதான் ஒரு வருத்தமாக இருக்கும். ஸோ அதுதான். ஆனால் ரெண்டுமே பெஸ்ட்டு தான், அவர்கள் ரெண்டுமே சேம் தான் நான் பொறுத்த வரைக்கும். பட் ஸ்விக்கியில் நம்ம கூலாக அப்பப்போ இந்த மாதிரி ஆர்டர் இல்லாத இருக்கும் போதெல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸாக ஓட்டலாம். பட் சும்மாவில் ஆர்டர் போட்டால் போட்டுக்கிட்டே இருப்பான். அதனால் ரெண்டுமே பெஸ்ட்டு தான் ப்ரோ, ரெண்டுமே எனக்கு ஒன்றுக்கும் பெஸ்ட்டு தான். சரி ஓகே ஒரு நான் அப்படிக்கா போய் நின்று பார்க்குறேன். நம்மளுக்கு கமெண்ட்ஸ்லாம் வந்துகிட்டு இருக்கு. அதாவது நம்ம வீடியோ போட்டு 1/2 ஹவர் ஆச்சு, அது கூட 100 வியூஸ் நம்மளுக்கு போயிடுச்சு. நேற்று போட்டு அதாவது இந்த வீடியோ பார்த்து முன்னாள் போட்டப்போ அந்த வீடியோ நமக்கு 100 வியூஸ்லாம் பெரிய கனவு உறவுகளே. எனக்கு எல்லா வீடியோக்கும் 100 வியூஸ் போனாலே அந்த வீடியோ சக்ஸஸ் தான். ஒரே ஒருத்தர் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தாலே சக்ஸஸ் தான். பட் நம்ம போட்டு கொஞ்ச நேரே வந்து 100 வியூஸ் போகுது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி ஓகே நான் அப்படிக்கா போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா ஒரே இடத்துல இருந்தால் ஆர்டரும் வராமல் போயிடும். நம்ம அப்படிக்கா போய் கண்டினியூ பண்ணலாம். இன்றைக்கி வெறும் 589 தான் ஏர்ன் பண்ணியிருக்கோம். பட் ஒரு நாள் 2 நாள் அப்படி தான் இருக்கும். அப்புறம் இன்னொன்று சொல்லிடுறேன் பாருங்க, நான் ஃபஸ்ட்லாம் இருப்பேன் அல்ட்ரா பார்த்துட்டு இருக்கும்போது அப்போல்லாம் வந்து 8 ஹவர் 9 ஹவர் 10 ஹவர் பார்த்தே வந்து வெறும் 200 ரூபா 300 ரூபா அப்படி தான் வந்திருக்கும். ஆர்டரே சுத்தமாக இருக்காது. அதெல்லாம் என்னன்னு சொல்லி நீங்கள் போக போக பார்ப்பீங்க என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். ஆனால் இதுக்கப்புறத்துலேருந்து இன்னொரு 2 நாள் கழிச்சு வந்து எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் போட ஆரம்பிச்சிடணும். அதை பற்றி நம்ம போக போக பேசலாம். சரி ஓகே, நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். உறவுகளே அப்புறம் வந்து அப்புறம் இப்போ நம்ம சங்கீதாவில் தான் போகிறோம். இப்போ எதுக்காக நம்ம இப்போ போகிறோம் அப்படின்னா, இங்கே ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஹோட்டலில் வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் நம்ம கோப்ரோ எப்படி வாங்கியிருப்போம், நம்ம வந்து அல்ட்ராவில் ஸ்விக்கியில் ஓட்டி நம்ம வாங்கியிருப்போமா. அப்போ நான் வந்து ஒரு நாள் தனியாக உட்காந்துட்டு இருக்கும்போதோ எப்போயாவது நான் டவுனாக இருந்தபோது இங்கே ஒரு அண்ணா இருப்பாங்க. அந்த அண்ணா வந்து நிறைய மோட்டிவேட்டடாக சொல்லுவாங்க, கேமரா வாங்கிறத பற்றி கண்டிப்பாக முடியும்ப்பா, நீங்கள் எப்படி என்னால் இந்த சேலஞ்ச் அச்சீவ் பண்ண முடியும்னு சொல்கிறீங்க. அந்த மாதிரி வந்து அந்த அண்ணா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த அண்ணா இப்போ இருக்காரான்னு சொல்லி பார்க்கலாமா அவர்களே? இருந்தாங்கன்னா 1 லேக் சேலஞ்சை பற்றி பேசி பார்ப்போம். ஓகேண்ணா. ஓகே ப்ரோ. அந்த அண்ணா அன்றைக்கே ஃபஸ்ட் நாளே பார்த்து சொல்லணும்னு நினச்சேன். பட் அந்த அண்ணா வந்து இல்லை. இப்போது அந்த அண்ணா இருக்காரான்னு சொல்லி பார்க்கலாம் இருங்க. நம்மளுக்கு இல்லை அவர்களே. அந்த அண்ணா வந்து என்ன அவர்களே நம்மளை சொல்லுவார் தெரியுமா அவர்களே, உன்னால் முடியும் தம்பி, கண்டிப்பாக உன்னால் முடியும், நீ கண்டிப்பாக கேமரா வாங்குவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து அந்த அண்ணா இன்னொன்று சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, தம்பி இதுக்கப்புறம் நீங்கள் ஸ்விக்கிக்கே வரக்கூடாது தம்பி, நீங்கள் இதுக்கப்புறம் யூடியூப்பில் தொடர்ந்து வீடியோ போடணும் தம்பி அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதாவது உண்மையாக ஒரு நம்ம ஒருத்தர் மேலே பாசம் வச்சு அப்படின்னா அப்படி தான் தோணும். தம்பி பெரிய ஆளாகி போகணும் அப்படின்ட்டு அந்த அண்ணா உண்மையான பாசம் வச்சாங்க. அந்த அண்ணா பேசும்போதே தெரிஞ்சது அன்றைக்கி, இதுக்கப்புறம் உன்னை ஸ்விக்கியில் பார்க்கக்கூடாதுப்பா, இதுக்கப்புறம் உன்னை யூடியூப்பில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த அண்ணா அப்போலேருந்தே பார்க்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன். நம்ம ஆனால் பார்க்கவே முடியறதில்லை. அந்த அண்ணா வந்து இருக்கிறாங்களான்னு தெரில. ஒரு நான் இப்போ வந்து ஒரு கமெண்ட் வந்து அந்த கமெண்ட்டுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணிவிட்டு நான் ஃபுட் ரெடி ஆனோடனே போகும்போது கண்டினியூ பண்ணுறேன். உறவுகளே டைம் வந்து கரெக்டாக 8:20. உங்களுக்கு தெரியல, ஒரே பிளர்ராக இருக்குது ஒரு வெப்சருங்க. தொட்டை வச்சு அங்கே ஒரு மாதிரி இதுவாக தெரியும் பார்க்குறேன். சரி விடுங்க. டைம் வந்து கரெக்டாக 8:20 ஆகுது. நம்ம சங்கீதா ஹோட்டலில் வந்து 20 நிமிஷமாக வெளில வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு ரெடி ஆகலை. 20 நிமிஷமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம்.
சரி அந்த அண்ணா வச்சிருப்பார், அவர்கிட்ட பேசலான்னு பார்த்தேன். அவர் சிரிச்ச முகமாக அழகாக இருப்பார். அவரில் நான் ஃபஸ்ட்டு கோபுரம் வாங்கும் போதெல்லாம் தம்பி உங்களால் முடியும் தம்பி, உங்களால் முடியும் தம்பி, என்கரேஜிங்காக பாசிட்டிவாக பேசுவார். அந்த அண்ணாவும் இல்லை, ஏன் இல்லைன்னு சொல்லி தெரில. நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பார்த்துட்டு போவேன் அப்படிக்கா, அண்ணன் இருக்காரா அண்ணன் இருக்காருன்னு சொல்லி. அண்ணன் இல்லை. அப்புறம் வந்து நம்ம சுக்கி ஓட்டுற நிறைய அண்ணாங்கள் நம்ம அவங்களாம் இருப்பாங்க அப்படின்னு பார்க்குறேன். அவங்களாம் யாருமே காணும் வரவில்லை. எனக்கு தெரிஞ்ச அண்ணா வந்து ஒரு 7-8 பேர் இந்த மாதிரி உட்காந்துட்டு இருப்போம். அப்போல்லாம் அல்ட்ரா பார்க்கும்போது ஜாலியாக பேசிகிட்டு இருப்போம். ஒருத்தர் கூட காணும். அதுதான் வந்து எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருக்குது, எங்கே போயிருக்காங்க அப்படின்ட்டு. என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி தெரியல. அவங்க நம்பர்லாம் வந்து நிறைய பேர் நம்பர் மிஸ் ஆகிடுச்சு. 1-2 பேர் இருக்குது. நான் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் இப்போ வரைக்கும் டைம் கிடைக்கல எனக்கு. பண்ணணும், அதில் கால் பண்ணி பேசணும். ஸோ உறவுகளே, டைம் கரெக்டாக என்ன ஆகுதுன்னா 8:45 ஆகுது. இப்போ அந்த அண்ணா மறுபடியும் கஸ்டமர் அண்ணா வந்து மறுபடியும் கால் பண்ணி, தம்பி இன்னும் ரெடி ஆகலைங்களாப்பா அப்படின்னு சொல்லி அன்பாக பொலைட்டாக கேட்குறாரு உறவுகளே அந்த மனிதர். ஆனால் வந்து 45 நிமிஷமாக ஹோட்டலில் ரேட் பண்ணாங்க. இருந்தாலும் அந்த அண்ணா நம்மகிட்ட பொலைட்டாக தான் பேசுகிறாங்க. ஓகேப்பா அப்போ நான் கேன்சல் பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இல்லை நான் ரெடி ஆகிடுச்சுண்ணா கிட்டத்தட்ட அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். ஓகேப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், ஆனால் கவலையே படாதீங்கன்னா கொடுத்த உடனே அப்படியே சல்லுன்னு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். எனக்கு தெரிஞ்சு பசியில் இருக்காங்க போல உறவுகளே. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஸ்பீடாக போக போகிறோம் உறவுகளே. ஸோ கைஸ், அப்புறம் வந்து என்னென்னா, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக கொண்டு போய் விடுங்க. மேக்ஸிமம் ஜாஸ்தி அளவுக்கு மீறி ஸ்பீடு போயெலாம் டெலிவரி பண்ணாதீங்க. நான் வந்து எப்பயுமே கரெக்டான ஸ்லோவாக போய் தான் டெலிவரி பண்ணுவேன். இப்போயும் வந்து நான் ஸ்லோவாக கரெக்டாக தான் போய்ட்டுருக்கேன். எங்கெங்கே ஸ்பீடு எடுக்கணுமோ அங்கங்கே மட்டும்தான் எடுப்பேன். ரொம்ப ஜாக்கிரதையாக ஓட்டணும் உறவுகளே. எனக்கு தெரிஞ்ச அண்ணா இங்கே ஒரு அண்ணா அலெக்ஸ் அண்ணான்னு சொல்லி ஸ்விக்கியில் தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த அண்ணாவுக்கு வந்து ஆக்சிடெண்ட் ஆகி காலில் ஏதோ ஒரு நரம்பு இது கட் ஆகி அவங்க அதனால் 3 மாதம் நடக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒருவரே. எனக்கு ரொம்ப கவலையாக இருந்துச்சு அன்றைக்கி. இப்போ இல்லை ஒரு 4 மாதம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். என்னடா அது தெரிஞ்ச அண்ணா வேறு, நல்லா பேசுவாங்க, நல்லா பழகுவாங்க. அந்த அண்ணா கிட்ட ஆச்சு. இப்போ பரவாயில்ல ஒருவரை, இப்போ கடவுள் பிடிந்த அண்ணனுக்கு கரெக்டாக இருக்குது. அப்புறம் இன்னொரு அண்ணா, அந்த அண்ணா பேரும் நான் சொல்ல ஆசைப்படல. ஏன் அப்படின்னா சொல்லிடலாமா, இதில் தான் இருக்குது. இன்னொரு அண்ணா அஜய் அண்ணா, அந்த அண்ணா பேர். அந்த அண்ணா வந்து பரவாயில்ல. ஏன் அப்படின்னா அந்த அண்ணா வீட்டுக்கு தெரியாமல் இதில் வேலை பார்த்துட்டு இருந்தார். அச்சோ மேபி இது சொன்னால் திட்டு வரும், இல்லை கேட்க மாட்டேன். அந்த அண்ணா நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்குறாரு. அந்த அண்ணாவுக்கு வந்து காலில் எதுவும் அடிபட்டுச்சு. எனக்கு சொன்ன இன்னொரு அண்ணா சொன்னாங்க, மகேஷ் இந்த மாதிரி அஜய்க்கு அடிபட்டுருச்சாண்டா, நீ போய் பார்த்துக்கூட கொஞ்சம் அப்படின்னு சொன்னாங்க. நான் அன்றைக்கின்னு பார்த்து கரெக்டாக ஊரில் இருக்கேன். ஊரில் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் பாட்டியை பார்க்க போயிருந்தேன். ஏன் அப்படின்னா எங்கள் பாட்டிக்கும் உடம்பு சரியில்லை. இருந்தாலும் நான் ஈவினிங் அன்றைக்கே பஸ் பிடிச்சி நான் வந்தேன் ஒருவர்களே அண்ணனை பார்க்கறதுக்காக. ஆனால் அண்ணனுக்கு அதுக்குள்ளே சரியாகி டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கே போயிட்டாங்களாம். ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி சில ஆக்சிடென்ட்டும் நடக்குது உறவுகளே. அதனால் பார்த்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக கரெக்டாக ஓட்டுங்க. கஸ்டமர்கிட்ட நம்ம ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் நம்ம லேட்டாக கூட போய் கொடுத்துக்கலாம். பட் உங்களுக்கு எதனா ஒன்றா உங்கள் வீட்டில் எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்கன்னு சொல்லி யோசிச்சுட்டு ரொம்ப கவனமாக நீங்கள் ஓட்டுங்க உறவுகளே. ஸோ உறவுகளே, ஸோ அந்த அண்ணனுக்கு டெலிவரி கொடுத்துட்டோம். நம்மளுக்கு 56 ரூபா வந்திருக்கு. வெயிட்டிங் பேயே நம்மளுக்கு 25 ரூபா வந்திருக்கு உறவுகளே. பாருங்கள், நம்ம வெயிட் பண்ணால் மறுபடியும் 23 ரூபா ஆர்டரு. நான் 3.29 கிலோ நான் போட்டிருக்கேண்ணா. சரி ஓகே. ஸோ 56 ரூபா வந்திருக்கு. வெயிட்டிங் பேவே நம்மளுக்கு 25 ரூபா எவ்வளோ சம்திங் போட்டிருக்கான் பாருங்களா அவர்களே. 40 நிமிஷம் வெயிட் பண்ணியிருக்கோம், 25 ரூபா போட்டிருக்கான். அப்போ 2 நிமிஷத்துக்கு 1 ரூபாவா? இல்லை தெரில என்ன கணக்குன்னு சொல்லி. அப்புறம் உறவுகளே, ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டு, உங்களுக்கு 10 நிமிஷத்துக்குள்ளே வீடியோ இருந்தால் பிடிக்குமா, இல்லை 20 நிமிஷம் இருந்தால் கூட உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா? டைமிங் சொல்லுங்கள் உறவுகளே. நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அதை திருத்திக்க பார்க்குறேன். எனக்கு வந்து 10 நிமிஷத்துக்குள்ளேயே தான் போகணுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் 20 நிமிஷம் ஆகிடுது. ஆனால் 20 நிமிஷம் உங்களுக்கு டைமிங் கரெக்டாக இருக்கா? உங்களை பார்க்குறதுக்கு என்டர்டெய்னிங்காக இருக்கா? இல்லை ப்ரோ வீடியோ சின்னதாக இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். ப்ரோ வீடியோ ரொம்ப பெருசாக இருக்கு ப்ரோ, எங்களுக்கு பிடிக்கல ப்ரோ, சின்னதாக போடு ப்ரோ அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் சின்னதாக போட்டுருவேன். இல்லை ப்ரோ கரெக்டாக டைமிங் இருக்குது. இன்னொரு ப்ரோ சொல்லியிருந்தாரு, ப்ரோ பெரிய வீடியோவே போடுங்க ப்ரோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இந்த வீடியோ பார்க்குறவங்க, இந்த வீடியோ இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன், இப்போயே கூட நீங்கள் கீழே போய் கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்க, ப்ரோ நீங்கள் பெரிய வீடியோ போடுங்க ப்ரோ, இத்தனை நிமிஷத்துக்கு வீடியோ போடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் அப்படி போட உறவுகளே. சரி, இந்த வீடியோ ஆர்டரை நான் பிக்கப் பண்ணிட்டு போக கண்டினியூ பண்ணுறேன் உறவுகளே. டைம் வந்து கரெக்டாக 9 ஆகுது. எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 702 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம் உறவுகளே. நம்ம எவ்வளோ நான் லாகின்ல இருந்திருக்கோன்னா கரெக்டாக 13 ஹவர் ஆக போகுது. 12 ஹவர் 59 நிமிஷம். 13 ஹவரில் 700 ரூபா நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி வந்து சர்ஜி போடல உறவுகளே, அதனால் வந்து கம்மியாக தான் நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி சர்ஜி போட்டிருந்தோன்னா எனக்கு 1000 ரூபா தட்டி தூக்கிருக்கலாம். ஸோ உறவுகளே, நம்ம ஆர்டர் கொடுத்துட்டோம். பட் நம்ம கஸ்டமரை காட்டல. காரணம் வந்து காட்டக்கூடாது, அவங்க ஷையாக ஃபீல் பண்ணுவாங்க. அப்புறம் உறவுகளே பாருங்கள், செம்மையாக இருக்குது பாருங்களேன். இதை பார்த்தோன்னே எங்கள் ஸ்கூல் டைம் தான் ஞாபகம் வருது. ஸ்கூலில் அழகாக இந்த மாதிரிலாம் விளையாடிட்டு இருப்பேன். ஓடி வந்து அப்படி காலை தேய்ச்சினே போகிறது. வலி கிளி வந்துட போகிறோம், அசிங்கமாயிடும். அப்புறம்
சரி நம்ம வாங்க கிளம்பி போயிடலாம். உறவுகளே அப்புறம் வந்து நம்ம கோபுரம் வச்சுட்டு போகிறோமோ சைடில் இருக்கவங்க நம்மளே தான் பார்க்குறாங்க. எனக்கு கூச்சம் கூட ஒரு பக்கம் இல்லை. அப்புறம் ஒரு சில பேர் கேர்ள்ஸ்லாம் இங்கே முன்னாடி போயிட்டு இருக்கும்போது நாங்கள் கேமரா வச்சு ஆனே இருக்காது கேமரா. ஆனால் அவங்கெல்லாம் வந்து ஒரு மாதிரி அன்ஈஸியாக ஃபீல் பண்ணுவாங்க. எனக்கு அது சுத்தமாக பிடிக்காது. அச்சோ என்னடா நம்மளால அவங்க வந்து அன்ஈஸியாக ஃபீல் பண்ணுறாங்களே, ஒரு மாதிரி ஷையாக ஃபீல் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அதனாலே மேக்ஸிமம் நான் வந்து கேமரா ஊற்றி பேக்கில் வச்சுருவேன் வீடியோ எடுக்கலனாலே. ஸோ அன்ஈஸியாக இருக்கும். அவங்க அந்த மாதிரி ஃபீல் பண்ணி எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கும். அதனால தான் மேக்ஸிமம் நான் வந்து vlog பெருசாக எடுக்க மாட்டேன். அதெல்லாம் பேக்கில் அவுத்து வச்சிடுறது. ஊரில் இதை பாருங்கள், இங்கே ஒரு கமெண்ட் வந்திருக்கு. ப்ரோ எனக்கு உங்கள் வீடியோ பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்ட்டு. ரொம்ப தேங்க்யூ ப்ரோ. எபின்றவங்க ரொம்ப தேங்க்ஸ். இருங்க நம்ம ரிப்ளை பண்ணிடலாம் டக்குன்ட்டு. உறவுகளே டைம் கரெக்டாக 10:07. இப்போ தான் வீட்டுக்கு வந்திருக்கேன். வீடே வந்து பார்த்தீங்கன்னா இருட்டாக இருக்குது பாருங்கள். உறவுகளே நம்ம ரூமுக்கு வந்துவிட்டோம். ஸோ டைம் கரெக்டாக 10:20. என்ன ப்ரோ இவ்வளோ நேரம் 10 நிமிஷம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வேறு ஒன்றும் இல்லை. நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக எத்தனை கிலோமீட்டர் போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே கவுண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எக்ஸாக்டாக இவ்வளோ தான் போனேன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எக்ஸாக்டாக கிடையாது. ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஆர்டர்லேயே அது காட்டும். அந்த ஆர்டர்லேயே வந்து இத்தனை கிலோமீட்டர் ஓட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி காட்டும். நான் வேணால் அதையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து காட்டுறேன். ஒரே நிமிஷம் இருங்க. கண்டிப்பாக இந்த வாட்டி நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு சைடில் போட்டுறேன். ஏன்னா ஒரு ப்ரோ கேட்டார், ப்ரோ நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் சைடில் போடல ப்ரோ அதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த சொன்ன ப்ரோக்கு ரொம்ப நன்றி. அது மாதிரி வீடியோஸ் என்ன சின்ன சின்ன குறைகள் இருந்தால் உங்கள் சொந்தம் என்ன நினச்சி நீங்கள் சொல்லுங்கள். நல்ல விஷயங்களுக்கு சொல்லுங்கள், அதையும் நான் சந்தோஷமாக எடுத்துக்கிறேன். அது மாதிரி சின்ன இது இருந்தால் அதையும் சொல்லுங்கள். சரி ஓகே, நான் உங்களுக்கு சைடில் போடுறேன் பாருங்கள். டிஸ்டன்ஸ் வந்து 2.4 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் ஓட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காட்டும். அதே மாதிரி எல்லா ஆர்டருக்கும் எவ்வளோ ஓட்டிருக்கோம் அப்படின்றத நான் வந்து பார்த்தீங்கன்னா கவுண்ட் பண்ணி நான் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்கேன். இன்றைக்கி ஃபுல்லாக கவுண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ கூட அது கண்டிப்பாக எக்ஸாக்டாக கிடையாது. ஏன் அப்படின்னா அது வந்து நம்ம ஆர்டர் எடுத்துகிட்டு பிக்கப் பண்ணதுக்கப்புறம் நம்ம போகிற டைமிங் மட்டும்தான் அது காட்டும். போகிற டைமிங்கு இல்லை, ஆமாம் போகிற டைமிங்கு நம்ம பிக்கப் பண்ண போகும்போது அப்புறம் ஆர்டர் கொடுக்குறது காட்டும். அப்புறம் அங்கேருந்து நம்ம ஜோனுக்கு வர்றது அதெல்லாம் வந்து காட்டாது. கண்டிப்பாக நம்ம சொல்கிறது அப்ராக்சிமேட்டாக சொல்கிறோம். ஆனால் எக்ஸாக்டாக கிடையாது. கரெக்டாக யாருமே சொல்ல முடியாது. பட் அப்ராக்சிமேட்டாக நீங்கள் நம்ம எவ்வளோ ஓட்டியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 கிலோமீட்டர் கீழே கண்டிப்பாக ஓட்டியிருக்க மாட்டோம். டெஃபினட் 120 கிலோமீட்டர் கண்டிப்பாக நம்ம ஓட்டலை. அதே மாதிரி 120லேருந்து ஒரு 140, 145, 150 மேக்ஸிமம் 120லேருந்து 150க்குள்ளே நம்ம எவ்வளோ வேணால் ஓட்டிருக்கலாம் வரவில்லை. அது கரெக்டாக எக்ஸாக்டாக சொல்ல முடியல. சொன்னால் நீங்கள் நம்ம அவ்வளோ கிலோமீட்டர் தான் ஓட்டியிருக்கோம். அப்புறம் நீங்கள் நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 747 ரூபா நம்ம லாபம் வந்திருக்கு, சம்பாரிச்சிருக்கோம். 747 ப்ளஸ் அந்த 350. அப்புறம் இன்னொருத்தவங்க சொன்னாங்க, ப்ரோ நீங்கள் 747 ரூபா சம்பாதிச்சிங்கன்னு சொல்லி தினமும் சொல்கிறீங்க, பெட்ரோல்லாம் போகலாம் ப்ரோ, அதெல்லாம் ப்ரோ ஏன் ப்ரோ கணக்கு சேர்க்கலாம் அப்படின்னா, ஏன் ப்ரோ அது ஏன் கணக்கு சேர்க்குறேன் அப்படின்னா நம்மளுக்கு இது இல்லாமல் டெய்லி இன்சென்டிவ்னு ஒன்று வரும். டெய்லி இன்சென்டிவ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்ட்ராக்கு அதாவது 625 ரூபா பார்த்தா 275 ரூபா எக்ஸ்ட்ரா வரும். 275 ரூபா எக்ஸ்ட்ரா வரும். அது இல்லாமல் பெட்ரோலுக்கு அவங்க வந்து 30 ரூபா எக்ஸ்ட்ரா தருவாங்க. 275 கோபுரம் இப்போ தான் ஆஃப் ஆகுது. 275 + 30 305 ரூபா. ஸோ 305 ரூபா சிங்கிள் டார்கெட். இதுவே நம்ம டபுள் டார்கெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம ஆர்டர் ஏர்னிங்ஸ் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி ஏர்னிங்ஸ் வந்து 1250 ரூபா பார்த்தா 500 ரூபாய் இன்சென்டிவ் வரும். அது இல்லாமல் 50 ரூபா 53 ரூபா எவ்வளோ பெட்ரோல் போடுவாங்க, 553 ரூபா எவ்வளோ சம்திங் வரும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஓகேவா அது வரும். ஸோ அதனால் இன்றைக்கி டெய்லி இன்சென்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா 305 ரூபா நம்மளுக்கு வந்துடும். அந்த இன்சென்டிவ்லேருந்து தான் நம்ம 257 ரூபாய்க்கு நம்ம பெட்ரோல் போடுறோம். சரி 260 ரூபானே வச்சுப்பாங்க. 260 ரூபா வச்சுன்னா அதுலேயே நம்மளுக்கு 45 ரூபா லாபம் கிடைக்கும். அந்த 45 + 747 எவ்வளோ, 792 ரூபா. ஸோ இன்றைக்கி நம்ம எவ்வளோ சம்பாதிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 792 ரூபாய் நம்ம சம்பாதிச்சிருக்கோம். எத்தனை ஹவர் லாகின்ல இருந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13 ஹவர் 54 நிமிஷம் நம்ம லாகின்ல இருந்திருக்கோம். அது நான் உங்கள் சைடில் போகிறேன் பாருங்கள் அவர்களே. 13 ஹவர் 54 நிமிஷம், அதாவது 14 ஹவர்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவ்வளோ ஹவர் நம்ம இருந்து 747 ரூபா நம்ம சம்பாதிச்சோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னு பார்த்தா எனக்கு சுத்தமாக சர்ஜே போடல. இருந்தாலும் நம்மளுக்கு இன்றைக்கி இவ்வளோ வந்திருக்கு. நான் இன்றைக்கி இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இன்றைக்கி ஒரு 600 அவ்வளோதான் வரும்னு நினச்சேன். பட் பரவாயில்ல, நல்லா வந்துருச்சு வரவுகளே. எஸ், இதுதான் இன்றைக்கான ஏர்னிங்ஸ். ப்ரோ என்ன ப்ரோ இப்படியே போயிட்டு இருந்தால் நம்ம 1 lakh டார்கெட் அச்சீவ் பண்ண முடியாது ப்ரோ அப்படின்னு சொல்லி நிறைய நினச்சிங்கன்னா அது கண்டிப்பாக நம்ம அச்சீவ் பண்ண போகிறோம். நான் ஒரு பிளான் வச்சுருக்கேன். ஆக்சுவலாக அந்த ஒரு பிளானை வந்து ஒரு ப்ரோ கண்டுபிடிச்சிட்டாரு. என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம 77 நாளைக்கு 1000 பண்ணால் 77 நாளைக்கு 77,000 ரூபாவா. அது இல்லாமல் நம்ம கரெக்டாக வீக்கில் அவங்க சொல்கிற இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தால் வீக்லி இன்சென்டிவ்னு ஒன்று தருவாங்க. அது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5000, அதுவும் சாதாரண விஷயம் இல்லை, அதுக்குன்னு ஒரு டார்கெட் கொடுத்துருப்பாங்க. 5500 ரூபா பண்ணோம் அப்படின்னா 2300 ரூபா உங்களுக்கு இன்சென்டிவ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சில டைமில் 5500 பண்ண முடியாது. அதாவது 5500 எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டர் ஏர்னிங்ஸ் பண்ணணும். இப்போ 20 ரூபா பார்க்கலாம். அந்த மாதிரி 5500 ரூபா பண்ணணும்.
அந்த வீக்லிக்குள்ளே பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த 2300 உங்களுக்கு வந்துடும். அது இல்லாமல் அந்த வீக்லி கரெக்டாக ஓட்டினா 253 வந்து உங்களுக்கு பெட்ரோலுக்கு வேறு தருவாங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள், 2300 + 253 2553 நம்மளுக்கு வரும். ஸோ அதே மாதிரி 2553 இன்ட்டு லெவல் அப்படின்னு நம்ம போட்டோம் அப்படின்னா அதுவே ஒரு 20,000 அவ்வளோ சம்திங் வரும். அதை நான் போட்டு பார்த்தேன், பட் எவ்வளோன்னு சொல்லி மறந்து போச்சு. அதுவே அவ்வளோ வரும். ஸோ 77,000 + ஒரு 20,000 87,000 97,000 எவ்வளோ சம்திங் எவ்வளோ அது வந்துடும் 1,00,000 அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு போட்டு வச்சுருக்கேன். பட் இருந்தாலும் ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா இதுக்கப்புறம்லாம் போக போக வந்து இன்னும் ஆர்டர்லாம் சுத்தமாக வராமலாம் போகும். நான் ஃபஸ்ட்டு அல்ட்ரா பார்க்கும்போதெல்லாம் 12 ஹவர் 13 ஹவர் லாகின்ல இருப்பேன். வெறும் 300 ரூபாலாம் சம்பாதிச்சுட்டு சிங்கிள் டார்கெட்டே முடிக்காமல் நான் பெட்ரோலே எனக்கு 257 ரூபாய்க்கு போட்டிருப்பேன். பட் அதே மாதிரி 300 ரூபா தான் நம்மளுக்கு வந்திருக்கும். அதிலே 50 ரூபா தான். நான் அவ்வளோ நேரம் இருந்து 50 ரூபா தான் சம்பாதிச்சிருவேன். பட் பெட்ரோல் அப்படி தான் இருந்திருக்கும். பட் இருந்தாலும் அவ்வளோ நேரம் இருந்து அவ்வளோதான் வந்திருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்குது. நீங்கள் போக போக பார்ப்பீங்க. அதெல்லாம் உங்களுக்கு எல்லாத்தையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். என்னென்ன சம்பவங்கள் நடக்குது, என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன். 4வது நாள் முடிவில் நம்மக்கிட்ட ப்ராஃபிட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3102 ரூபா நம்மக்கிட்ட ப்ராஃபிட் இருக்குது. பெட்ரோல் போய் சாப்பாடு போய் எல்லா செலவும் போய் 3102 ரூபா நம்மக்கிட்ட ப்ராஃபிட் இருக்குது. அதுவும் 4 நாள் பார்த்துருப்போம். அதில் ஒரு நாள் லீவ் ஆகிடுச்சு. 4 நாள் ஒரு நாள் லீவ் ஆகிடுச்சு. அப்போ 3 நாளில் 3102 ரூபா நமக்கு ப்ராஃபிட் இருக்குது. இதே மாதிரி 77 நாளும் 77,000 ரூபா பார்த்துருந்தோம் அப்படின்னா அது பார்த்து அப்புறம் வீக்லி இன்சென்டிவ் எல்லாம் கரெக்டாக ஒரு நாள் லீவாக போடாமல் போனால் கரெக்டாக தட்டி தூக்கிடலாம். நிறைய பேர் சொன்னாங்களே முடியாதுன்ட்டு, நம்ம முடிச்சு காட்டிடலாம் அவர்களே. ஒரு நாள் லீவ் போட்டு போடலாம் 4,000 அந்த சம்திங் எதனால் தட்டிருக்கலாம். சரி ஓகே, இன்னிலேருந்து நம்ம தட்டுறோம். 3102 ரூபா 4வது நாள் எண்டில் நம்மகிட்ட ப்ராஃபிட் இருக்குது. எஸ். அப்புறம் ஷார்ட்ஸு கூட நம்ம சூப்பர் சன் வீடியோஸ் நிறைய போடலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். என்ன ப்ரோ சூப்பர் சன் வீடியோஸ்னால் அது இல்லை, தன்னால் அடுத்தவங்க வாழ்க்கைக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணால் கூட அதுதான் சூப்பர் சன். அடுத்தவங்க வாழ்க்கை பிரகாசம் ஆகிறதுக்கு ஒரு சின்ன விஷயங்கள் பண்ணால் கூட அதுதான் சூப்பர் சன். எனக்கு சூப்பர் சன்னாக இருக்கணும்னு சொல்லி ஆசை. கண்டிப்பாக நான் சூப்பர் சொல்லி நான் நம்புகிறேன். அதே மாதிரி நீங்களும் நம்புங்க சூப்பர் சன்னுன்ட்டு. அது என்ன சூப்பர் சன்னா தன்னால் மட்டும் அடுத்த வாழ்க்கை ஹெல்ப் பண்ணுறது. ஒரு சின்ன ஒரு அட்வைஸாக சொல்லி அவங்க அதை கேட்டு அவங்க வாழ்க்கையில் பெரியலான்னா அவங்க வாழ்க்கையில் அழகாக பெரியலாகிறது நீங்களும் ஒரு காரணமாக இருக்கீங்களே, அது அப்போ நீங்களும் சூப்பர் சன் தான். எனக்கு தெரிஞ்சு நம்ம சேனலில் பார்க்குற எல்லாருமே சூப்பர் ஸ்டார் தான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் நான் இது நல்லா பண்ணணும்னு சொல்லி நிறைய பேர் மோட்டிவேஷன் பண்ணுறீங்க. அப்போ நான் நாளைக்கு நல்லா பண்ணி மோட்டிவேஷனாகவே பெரிய இல்லைன்னா நீங்களும் சூப்பர் ஸ்டார் தான். என் வாழ்க்கையை பிரகாசமாக்கிறீங்களே, அந்த மாதிரி நான் நிறைய பேர் வாழ்க்கையை பிரகாசமாகணும்னு நினைக்கிறேன். அதுதான் சூப்பர் ஸ்டார். அந்த மாதிரி நான் நிறைய பேர் பண்ணுவேன். ஸோ நம்ம அது என்ன வீடியோ எடுத்து போட போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் சாப்பாடு இல்லாதவங்க சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம். அப்புறம் வந்து ஒரு பைக்கை தள்ளிட்டு போகிறாங்கன்னா அவங்க நம்ம டோப் பண்ணுறதா இருக்கட்டும். இந்த மாதிரி நிறைய ஹெல்ப் பண்ணி நம்ம யூடியூப்பில் போடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் என் மைண்ட் தோணுச்சு, மகேஷ் இதெல்லாம் வேணாண்டா, அது கச்சா மச்சான்னு இருக்கும், நீ ஹெல்ப் பண்ணு, பட் அது வீடியோவை பதிவு பண்ணி போடாத, வந்து கச்சா மச்சமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. இன்னொரு மனசு என்ன தோணுச்சு, இல்லைடா மகேஷ் நீ அதை பண்ணி போடு, வியூஸு அதுக்காகலாம் நம்ம பார்க்காத, வியூஸ்லாம் அதுக்காக நம்ம பார்க்க வேணாம், நம்ம பண்ணி போடும். ஃப்யூச்சரில் நம்ம சூப்பர் சன் ஃபேமிலி அப்படின்னா ஒருத்தனாச்சும் அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி பண்ணானா அது நல்ல விஷயம் தானே. நீ எதுக்கு அதை போடுறதுக்கு சோம்பேறித்தனம் பண்ண, அதை இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணி நீ ஷார்ட்ஸும் ரெகுலராக போடு, சூப்பர் சன் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணி போடுறேன் அப்படின்னு சொல்லி என் மனசு சொல்லிக்கிட்டே இருக்குது. பட் நானும் வந்து அதை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன், என்னால் முடிஞ்சிருக்கேன். பட் அது வீடியோவை பதிவு பண்ணி போகிறதில்ல. பட் நீங்கள் சொல்லுங்க ஒருங்களே, அந்த மாதிரி வீடியோ பதிவு பண்ணி போட்டான்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அதை பண்ணி போடுறேன். இல்லைனா வந்து நான் மனசாக வெளியே பண்ணிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அதை போடலாம் தான் நினைக்கிறேன். சோம்பேறித்தனம் எனக்கு கிடையாது. பட் அதை பார்த்து யாருன்னா ஒருத்தராக செய்வான்ல, சரி இல்லை நான் கண்டிப்பாக போடுறேன். அதுதான் இப்போ தான் சூப்பர் சன். அதனால் பெஸ்ட்டான கண்டென்ட்டும் சூப்பர் சன் வீடியோஸாலும் இதுக்கப்புறம் நிறைய நம்ம சேனலில் வரும். கண்டிப்பாக உங்களை சந்தோஷப்பட்டும் பாசிட்டிவாக இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். சரி ஓகே ஒருவேளை கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் நேற்று காலையிலேருந்தே இன்றைக்கு வரைக்கும் நம்ம சேனலுக்கு 200 சப்ஸ்கிரைபர் ஏறியிருக்காங்க. ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. 200 சப்ஸ்கிரைபர்ன்றது நான் நினச்சி பார்க்குறேன் 2 நாளில் 200 சப்ஸ்கிரைபர் ஏறுவாங்கன்னு சொல்லி ரொம்ப 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 தேங்க்யூ. அதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஸ்டார்டிங்கில் நம்ம சேனல் ஒரு நாளைக்கு ஒருத்தர் தான் ஏறுவாங்க, ஒரு நாளைக்கு ஒருத்தராக ஏறுவாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்த, பரவாயில்லப்பா நம்ம சேனலுக்கு ஒரு நாளைக்கு ஒருத்தர் ஏறுறாங்கன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுவேன். அப்புறம் ஒரு நாளைக்கு 2 பேர் ஏறினா சந்தோஷப்பட்டுருந்தேன். அப்புறம் 3 பேர் ஏறினாங்க. இப்போ ஒரு நாளைக்கு 10 பேர் ஏறிட்டாங்க. இப்போ நேற்றுலேருந்து இன்னொரு 200 பேர் ஏறிக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ நாள் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்களே, இதை நைட்டு 11:49 தான் எடிட்டிங்கே பண்ண போகிறேன். எத்தனை மணிக்கு எடிட்டிங் முடிக்க போகிறேன்னு சொல்லி உங்களுக்கு அப்படியே காட்டுறீங்க பாருங்கள். நான் வந்து லாஸ்ட் எடிட்டிங் முடிச்சிட்டோன்னே பண்ணுறேன், எவ்வளோ டைம் ஆகுதுன்னு சொல்லி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக நம்ம எடிட்டே பண்ணல. ஆக்சுவலி எடிட் பண்ணி வச்சுருந்தோம். அது என்னோடய முட்டாள்தனத்தால் கிளியர் கேஷ் கொடுத்துட்டேன். அதில் நிறைய கிளியர் கேஷ் ஐஃபோனில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பண்ணி விட்ட ஒரு முன்னாடி எடிட் பண்ணது எல்லாமே போயிடுச்சு. மறுபடியும் ஃபஸ்ட் வந்து எடிட் பண்ண போகிறேன். டைம் கரெக்டாக இப்போ 11:50 ஆகிட்டு இருக்கோம். எத்தனை மணிக்கு முடிக்கிறேன்னு சொல்லி நீங்கள் பார்க்குறீங்க. உறவுகளே நம்ம ஒரே வீடியோ எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். டைம் என்னன்னு சொல்லி நீங்களே பாருங்கள், 1:36. அதாவது டேட் என்னென்னா February 16 வந்துடுச்சு. அதாவது சேலஞ்ச் 5 டே
டே 5 அன்றைக்கே நம்ம காலைல வந்துட்டோம். பட் 1:30 மணி இப்போயே ஆகிடுச்சு. 2:30, 3:30, 4:30, 5:30 மணிக்கு எழுந்தா கூட 4 ஹவர் தான் தூக்கம் இருக்கும். பட் நம்ம எப்படியோ ஒரு வேலையை எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ வந்து 31 இந்த வீடியோ. ஆனால் இந்த வீடியோவில் நிறைய விஷயம் கட் பண்ணி தூக்கிட்டேன். இதுக்கே 31 நிமிஷம் வருது. இதுலேயும் எக்கச்சக்கமாக விஷயங்கள் தூக்கிலாமான்னு தோணுச்சு. பட் இதில் நிறைய நல்ல நல்ல விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கேன். சரி, அதனால தான் வந்து பார்த்தா வச்சிடலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். அப்புறம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு என்டர்டைனிங்காக இருக்கும். அப்புறம் எனக்கு இன்னும் கொஞ்சம் பயம் என்னன்னா 31 நிமிஷம் இருக்குது, அப்புறம் அவருக்கு ரொம்ப லேட் ஆகுமோன்னு சொல்லி ஒரு பயம். அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து இது கரெக்டாக இருக்குமா அந்த டைமிங்கு, இல்லை எந்த டைம் போடலாம்னு சொல்லி முடிவு பண்ணுங்கள். ஆனால் ஒன்றுங்க, அடுத்த வீடியோலேருந்து கண்டிப்பாக 10 to 15 நிமிஷத்துக்குள்ளே கண்டிப்பாக முடிச்சுன்னு சொல்லி ஒரு குறிக்கோளோடு இருக்கேன். பட் பார்க்கலாம், எதுவுமே ப்ரிடிக்ட் பண்ண முடியல. சரி, ஓகே ஒருவேளை இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நம்மளால் கண்டிப்பாக முடியும். சரி, ஓகே, இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய்.